என்னோட முதல் ஓட்டு கேட்கும் பயணத்தை வந்து நான் என்னோட அப்பாவோட தங்கச்சி அவங்களோட ஊர் இது நாற்றம்பள்ளின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் தொடங்கியதற்கு காரணம் என்னென்னா, இது வந்து முதல்ல ஒரு மலை கிராமம். என்னோட அப்பாவும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருந்து தான் வந்தார். இப்படியெல்லாம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வாழ்க்கை முறை, சரியான ஒரு சப்போர்ட் வந்து இங்கே கிடைக்காதனால தான் காரணம். இன்னமும் அந்த மாதிரி மக்கள் இங்கே அதிகமாக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க போலீஸ் பிரச்சனையில். இந்த கிராமமே இன்னமும் வந்துட்டு ஒரு பாதிப்பான நிலையில் நிறைய பேர் மனதளவுலேயும் சரி வாழ்க்கை அளவுலையும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல அவங்கள வந்து சந்தித்து நான் என்னோடய பிரச்சாரத்தை தொடங்கணும் தான் முதல்ல இந்த கிராமத்துக்கு வந்து என்னோடய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் அத்தையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய அத்தையை நான் பார்த்ததே இல்லை. முதல்ல வந்துட்டு ஃபோட்டோ தான் காமிச்சு எனக்கு சொன்னாங்க. என்னோட அத்தை வந்துட்டு எங்கள் அப்பா வந்து ரொம்ப பாசம் அப்படின்றது வந்துட்டு எங்கள் அத்தை மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு. எங்கள் அத்தையும் எங்கள் அப்பா மேலே தான் ரொம்ப பாசமாக இருந்திருக்கிறாங்க. அவ்வளோ பாசமாக இருந்ததுனால தான் அவங்க வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து தாங்க முடியாமல் தன்னோட உயிரை தானே மாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்பாவுக்காக, அப்பாவோட சூழலுக்காக. அதை அத்தை மேலே அப்பாவையும் அத்தையும் நான் வந்து என்றைக்குமே ஒரே நிலையில் தான் நான் வந்துட்டு மனதளவுலையும் வச்சு பார்த்துட்ருக்கேன். அதனால தான் நான் முதல்ல இந்த இடத்துக்கு தேடி வந்தேன். ஏன்னா என்னோட நாடாளுமன்ற பகுதியில் வர எங்கள் அத்தையை சம்மந்தப்பட்ட ஊருன்றதுனால அவங்களோட ஆசீர்வாதத்துக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நேரடியாக எந்த மாதிரி சூழலில் அத்தை இறந்தாங்க? நிறைய அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடியில் இங்கேருந்து அத்தையை இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து செங்கப்பாடி அப்படின்ற ஊரில் போலீஸ் கேம்பில் கூட்டிகிட்டு போய் வச்சு வருஷக்கணக்காக வந்து குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போய் வச்சு ரொம்ப வந்துட்டு மன ரீதியாக அவங்க வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப வாட்சிங்லேயே வச்சுருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு படிப்பு அறிவு இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இப்படியான சூழல்களெல்லாம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற பயத்திலே வாழ்ந்துருக்குறாங்க. நிறைய பயமான நைட்டும் பகலும் வந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்காது. எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தால் வந்து தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிருப்பாங்க. ஸோ எங்கள் அத்தை இருந்திருந்தால் எனக்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு துணையாக இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, பாசம்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போ உங்கள் சொந்தங்களை பார்த்து வாக்கு கேட்டீங்க, எப்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு? என்னோட சொந்தங்களை என் வாழ்க்கையில் இப்போ தான் வந்துட்டு 2வது முறையாக பார்க்குறேன் இந்த ஊருக்கு. ஒரே ஒரு முறை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். உண்மையிலேயே நான் இப்படி வாழ்ந்துருக்கிறேன்னா இங்கே இருக்கிற யாரையும் எனக்கு அடையாளம் தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எனக்கு அது ஒரு பெரிய மனசங்கடம். எனக்கு யாரையும் அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியல. அப்படியான சூழல்களில் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டடாக இருக்கிறேன்றது எனக்கே தெரியுது. அப்படி தான் அவர்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே எனக்காக நிற்பாங்க. கண்டிப்பாக அப்பாக்காக எப்படி நின்னாங்களோ அது அப்படியே எனக்காகவும் நிற்பாங்க. மலைவாழ் மக்களுக்காக உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்கும்? என்னோட முழு வாழ்க்கையை அவங்களுக்கு தான் சமர்ப்பிக்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் அரசியலுக்கே வந்தேன். அதனால தான் நான் இங்கே வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன்.